ஒரு சில தகவல்கள் உங்ககிட்ட சொல்லணும், அது பரிமாறப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வகுப்புல ரொம்ப சில விஷயங்கள் நம்ம பேசப்படுறோம். அந்த பேசப்படுற அந்த அனைத்து தகவல்களும் இயற்கையாக இறைவனிடம் இருந்து பெற்று அனுமதி பெற்று அவருடைய செயல் வடிவத்திலிருந்து தான் செயல்படுகிறோம். என் வாழ்நாளில் இறைவனை நான் தெரிந்து கொண்ட தருணம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான தருணம். என் வாழ்நாள்ல நான் பார்த்தது, நீங்க எல்லாரும் ஊர்ல நம்ம எப்படி கடவுள் வழிபாடு கடவுளை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரிதான் இருந்தோம். அதை வேற வடிவத்துல இந்த தியானம் என்ற ஒரு பெரும் ஒரு வடிவம் இறைவனுடைய உண்மை தத்துவத்தையும் உண்மை வடிவத்தையும் நமக்கு காட்டி கொடுத்தது. எனக்கு ஒரு மிகப்பெரிய செயல் வடிவமாக அதை உணர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான கிடைச்சதுனாலதான் நிறைய செயல் வடிவத்தை பேசுறதுக்கான மிக முக்கியமாக பேசக்கூடிய சில சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எல்லா செயல் வடிவமும் என்னை ஒரு ஒரு பெரிய சக்தியாகப்பட்டது. அதோடைய தூண்டுதல் பேரில், அதோடைய உண்மை தத்துவத்தின் பேரில் தான் இந்த செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை படித்தவர்கள் என்ன ஏராளமான இருக்கிறார்கள். ஆனா பைபிளை படிக்கிறத தாண்டி அதை உணரணும். அதுக்குள்ள இருக்கின்ற தத்துவத்தையும் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தையும் பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். கர்த்தர் என்று வார்த்தையால் சொல்லிவிடலாம், கர்த்தரை பார்ப்பது என்பது ரொம்ப கடினம். கர்த்தரை பார்க்கணும்னா ரொம்ப டீப்பா, ஆழ்ந்து டீப்புக்கு வேற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு மாறினாதான் அதை பார்க்க முடியும். அது மாதிரிதான் இறை ஆற்றல் என்பது. இந்த இறை தத்துவம், இறை ஆற்றல் என்னன்னா, உங்களுக்கு ஒரு புது சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது, புது தகவல் காத்திருக்கிறது. என்னன்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஒரு வடிவத்துல, ஜோதியா, ஒளியா, அணுக்களா, உருவமா, கடவுளா, நிச்சயமா நீங்க தியானம் பண்ணும்போது அது இல்லாத வேற வடிவத்துல நீங்க ஒண்ணு பார்ப்பீங்க. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு கால்குலேஷன் ஒண்ணு இருக்கும், ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க. இறைவன் இப்படி இருக்கிறார், நம்ம இப்படி தியானத்துல இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அங்க முற்றிலுமாக நீங்க வியர்ந்து போறது என்னன்னா, அது அப்படி இருக்காது, நீங்க வேற வடிவத்துல பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இறைவன் என்பது ஒரே வடிவம் தான், ஒரு செயல் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வடிவத்துக்குள் வெவ்வேறு செயலுக்குள் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துறார். அப்ப அனுபவம் பெற ஒவ்வொரு யோகியும் அங்க பார்க்கிற செயல் அவர் யூகிச்சு வச்ச எல்லா செயலும் அங்கு மறைக்கப்படுகிறது. அது ஒரு புது செயல் வடிவமாக அவங்க பார்ப்பாங்க. அது வாழ்க்கையில அதுதான் ஒருத்தர் அனுபவம் பெற்றவர் ரொம்ப ஆழ்ந்து எடுத்துட்டு போயிடுறது அதுவாதான் இருக்கு. அந்த செயல் தான் ஒருத்தரை ரொம்ப ஆழமா டீப்பா யோசிக்க வச்சிருக்கு. ராமகிருஷ்ணர் காளியை பார்க்கணும்னு நினைச்சவரு, ஆனா காளியை தான் பார்த்தாராங்கிறது யாருக்கும் தெரியாது. அவரு ஒரு பார்த்த உருவம், அவர் பூஜை பண்ணாரே அந்த உருவத்தை தான் பார்த்தாரா அப்படின்னு அவரும் சொல்லல. காளிங்கிறாரு, அந்த காளி யாரு, எப்படி, அவர் எதை பார்த்தார், எப்படி பார்த்தார், அது என்ன வடிவமாக இருந்தது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு தியானம் பண்ற மாணவர்களுக்கும் அது ஒரு வேற ஒரு வடிவமாக அது தெரியும் அப்படின்னு நம்ம கருதுறோம். ஒரு காலகட்டத்துல வெளிநாடு முழுக்க நம்ம நாடுகள்லையும் சேர்ந்து இந்த யோக பரம்பரையை, இந்த தியானத்தை, இந்த கலைகளை இந்த வேற மாதிரி சயின்ஸா பக்தியா அணுகாம சயின்ஸா அணுகணும்னு பெரிய ஒரு கூட்டம், பெரிய ஒரு வடிவத்துல நிறைய பேர் செயல்பட்டாங்க. உங்களுக்கு எழுத்து வடிவமா படிச்சிருக்கிறதுனால அது தெரியும். சென்னையில கூட அது ஒரு அடையாறுல கூட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக ஒரு ஒரு பெரிய விரிந்த ஒரு அலுவலகம் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தியானலிங்கத்தை நான் வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முறையா ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் மைத்திரையா மாதிரி ஒரு சக்திய பூமியில கொண்டாந்து நிலைநிறுத்தி இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த செயல் இந்த பூமிக்குள்ளே செயல்படுற மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இதோட வெளிப்பாடுகளை பத்தி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதை கொஞ்சம் இதோட வடிவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லி ஒரு ஃபைனல்ல உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுதுங்கிறத பார்ப்போம். அந்த
ஒரு ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பேராற்றலை இந்த பூமிக்குள்ள வச்சு ஒரு வேலை செய்யணும். அந்த செயல், அந்த வடிவம் உச்சபட்ச சக்தியாக இருக்கணும். அதுக்கு வலிமையான தாங்கக்கூடிய ஒரு உடலை, ஒரு வெஹிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இறங்கக்கூடிய தன்மை, இறங்க போவதாக, ஒரு பேராற்றல் வந்து செயல்பட போவதாக, ஒரு மிகப்பெரிய செயல் வடிவம் கிடைக்க போறதாக நிறைய ஆய்வுகள்ல படிச்சுட்டு, ஒரு வடிவமா பக்தியா இல்லாம அறிவு சார்ந்து நிறைய படிச்சுட்டு தியானம் பண்ணி சயின்ஸா தியானத்தை அணுகி ஒரு டீம் செயல்பட்டது. அந்த டீம் எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து செயல்பட்டவங்க. அவங்க கடைசியாக கண்டது ஒரு 2 மாணவர்களை தத்தெடுத்து ஒரு மாணவர்களை அதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். அவரை உருவாக்குனாங்க. அவரை பார்க்கும்போது அவங்க கூட இருந்தவங்க அந்த 2 மாணவர்கிட்ட, ஒரு மாணவர்கிட்ட நல்ல ஒரு பிரகாசமான கண்கள் இருக்கிறது. நிச்சயமாக இவர் தவம் செய்து இவர் ஒரு பெரிய அனுபவத்தை பெறலாம். நாம நினைக்கிற அந்த சக்தியை இவரிடம் இந்த உடல்ல செலுத்தி ஒரு பெரிய வேலையை செய்ய வைக்கலாம்னு அவரை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய வேலைகளை அவங்க செஞ்சாங்க. ஒரு பக்கம் இந்த ஸ்டோரி. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக நாம சொல்லல, எழுதப்பட்டிருக்கிறது. அவரே சொல்லியிருக்கிறார். யார் தியான லிங்கத்தை வச்சாரோ அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல, அவரே ஸ்டேட்மெண்ட். நான் பல பிறப்புகளில் இந்த தியான லிங்கத்தை வைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டேன். அப்ப அது சில பிறப்புகள்ல கை கூடல. சில இடத்துல நான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண வாய்ப்புகளை கொண்டாந்துட்டோம். அங்கேயும் அந்த பிரதிஷ்டை பண்ணுகின்ற அந்த நேரத்துல அந்த பிரதிஷ்டை சித்தர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தியானத்துல கீழே மூலாதாரத்துல ஆரம்பிச்சு தலை வரைக்கும் இந்த சக்திய ஒவ்வொரு சக்கரம் வழியாக கீழிருந்து ஒவ்வொரு சக்கரத்திலையா ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயா மேல சக்தியை கொண்டு போய் முழு சக்தியையும் ஒரு இடத்துல வச்சு அந்த சக்தியை கொண்டு போய் அந்த சிவலிங்கத்து மேல பிரதிஷ்டை பண்றது. இப்படிதான் பிரதிஷ்டை. வேதம், மந்திரம், இந்த நவதானியம் போடுறது, இதெல்லாம் அஷ்டபந்தனம் பண்றது, இதெல்லாம் வேற. ஒரு யோகி ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றது தன்னுகிட்ட இருந்து என்ன பண்றாருன்னா உடல்ல இருக்கிற உயிரையே வெளியில எடுக்கிறது. சமயத்துல தன்னுடைய உடலை கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடலை கூட விட்டாலும் பரவாயில்லன்னு அந்த லிங்கத்துக்குள்ள ஐக்கியமாயிருவார். இப்ப கரூர்ல சொல்லப்பட்டிருக்கிற கரூரார் என்று சொல்லப்பட்டவர் கூட அந்த வடிவத்துல தான் அந்த லிங்கத்துக்குள்ள ஐக்கியம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதோடைய முழு வடிவத்தையும் வேற வடிவத்துல பேசுவோம். அப்ப என்ன பண்றாருன்னா முழு கீழிருந்து மூலாதாரத்திலிருந்து கீழே இருக்கிற மூலாதாரத்திலிருந்து ஒருவர் மேல எடுத்துட்டு வந்து அந்த உச்சபட்சத்துல வச்சு ஒரு வேலையை செய்யறாங்க. அப்ப அதை ஒருத்தர் செய்யாம ஒரு 6-7 பேர்கள் சேர்ந்து ஒரு லிங்கத்தை நடுவுல வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளே கனெக்ட் பண்றது. அப்படியே செயினா கனெக்ட் பண்ணி தன்னை மறந்து எல்லாரும் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஒன்னா திரட்டி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அங்க கொடுக்கணும். அதுல ஒருத்தர் மிஸ் ஆனா கூட அந்த லிங்கத்தோட பிரதிஷ்டை பாதிச்சிடும். அதோட தன்மை கிடைச்சிடாது, அதோட உண்மை தன்மை கிடைக்காது. அப்ப போராடுறாங்க. கடைசியில அதுக்குள்ள அவங்களால வெற்றி பெற முடியல. அப்ப அந்த சிவலிங்கம் தன்மை வேற மாதிரி மாறி போச்சு. அந்த செயல் வடிவம் செய்ய முடியல. அங்கேயும் அது ஃபெயிலியர் ஆகப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தத்தெடுத்துட்டு போன 2 குழந்தையில ஒரு தம்பி கேரக்டர் இறக்கப்படுகிறான், அண்ணன் கேரக்டர் உருவாக்கப்படுகிறான். அவர்கள் நினைத்தது போலே காரியம் சக்சஸ் ஆகி அவருக்கு நல்ல தியானம் வருகிறது, பேராற்றல் வருகிறது, பெரும் வளர்ச்சி அடைகிறார், பெரும் செயலாக்கத்தை இருக்கிறார், பெரிய கட்டமைப்பை அமைக்கிறார்கள். வெளிநாடு முழுக்க ஒரு ஆர்கனைசேஷனை விரிவுபடுத்தி ஒரு பல்வேறுபட்டவர்கள் நன்கொடையாகவும் உறுப்பினர்களாகவும் சேர்த்து கடவுள் மைத்தரையா வந்துவிட்டார், அவரை நாங்கள் அறிவிக்க போகிறோம், சில ஆண்டுகளில் நாங்கள் அறிவித்து விடுவோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் வேலை நடக்கும். இப்ப இந்த பக்கம் ஒட்டுமொத்தமா இவர் ட்ரை பண்ணி அதை பண்ண முடியல. அங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகி அதில் சிலர்கள் தன்னுடைய உடலையும் விட்டுட்டாங்க. அப்ப அந்த பிறப்புல இருந்து அவரால் செய்ய முடியலன்னு அடுத்து ட்ரை பண்ணி அப்படியே மெல்லமா வந்து ஒரு இடத்துல அந்த யாரு ட்ரை பண்ணாவோ அவரு தன்னுடைய உடலை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வச்சு உடலை விடுறாரு. அந்த உடலை எங்க விட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி மலையில ஒரு உடலை விட்டுட்டாரு. அப்ப அவருக்கு வந்து இந்த தியான லிங்கத்தை நான் திருப்பியும் பிரதிஷ்டை பண்ணுவேன், அது எப்படியெல்லாம் பண்ண போறேன், அது எப்ப பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் உடலை விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செயல் வடிவம்.
திருப்பியும் அவர் பிறந்து ஒரு செயல் செஞ்சு ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு வேலை நடந்து அவர் பல்வேறுபட்ட நகரங்கள்ல பல்வேறுபட்ட ஊர்கள்ல போய் வேலைகளை செஞ்சுட்டு அந்த தியான லிங்கத்துக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எடுக்கிற வகுப்பெல்லாம் 11 நாள் வகுப்பு, 12 நாள் வகுப்பு. அந்த வகுப்புக்குள்ள அவருடைய திட்டம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, வகுப்புக்குள்ள வர்ற மாணவன் ஒரு பெரிய செயலை அவரு படிச்சது, அவர் பார்த்தது, அவர்கிட்ட இருக்கிற தியானத்தை எல்லாத்தையும் வச்சு முழுசா அவனுக்குள்ள ஒண்ணு தாக்குனாதான் அவன் என்ன பண்ணுவான், அகலாம இதே வேலையாகவே நம்ம வேலையாகவே போவான், நம்ம வேலையாகவே அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவருடைய திட்டமாக இருந்துச்சு. அது நிறைவேறினதுனாலதான் அவரால் இவ்வளவு பெரிய ஒரு செயல் வடிவத்தை செய்ய முடிஞ்சிச்சு. அப்ப களத்தில் இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லா வகுப்புலையுமே திட்டமிட்டே சில மாணவர்களை அவர் உருவாக்குனார். சில பேரை அவரு இந்த செயல் வடிவத்திலிருந்து, அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது இந்திய திருநாட்டுல சில பேரை குறிப்பிட முடியல, அவர்களை பற்றியும் முழுமையா எனக்கு தெரியும். அவர்களிடம் இருந்து ஒரு கலை, ஒரு பிரதானமான செயல், அவர்கள் இடுப்பு தண்டுவடத்தில் இருக்கிற அந்த மையத்தை எப்படி பயன்படுத்தணும், அதுக்குள்ள இருக்கின்ற சக்தியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க. அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் நிறைய கலைகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதை எடுத்துதான் மாணவர்களுக்கு தீவிரமாக கொடுக்கப்பட்டது. அப்ப தீவிரமா கொடுக்கப்பட்டவன் மாணவன் என்னன்னா, கடவுளை மறக்கப்படுகிறான், குருவை மறக்கப்படுகிறான். யாரால அந்த தீவிரமான ஆற்றல் கொடுத்தாங்களோ அவங்களே கதின்னு வாழ்வான், அவங்களுக்கே ஒரு செயல் வடிவமாக மாறி போவான். இப்ப அவங்களுக்கான ஒரு நோக்கமாக செயல்பட தொடங்கிடுவான். இப்ப அவனுக்குள்ள எண்ணங்கள் என்ன இருக்கும்னா, பில்லி சூனியம் இதுல எல்லாம் நீங்க கத்துக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை போக்கஸ் வச்சு இவன் தான் அப்படின்னு வச்சு ஒரு செயல் வடிவமா செயல்படும் போது அங்க என்ன பண்ணுவான்னா, அவனை மட்டும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தர் செய்வார். அதே மாதிரி சில மாணவர்களை நோக்கி தாக்கிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளை மறக்கிறார்கள், குருவை மறக்கிறார்கள். ஆனால் யாரால் இந்த தீட்சை பெற்றார்களோ அவர்களே கதி என்று ஒரு மகுடியை கண்டு பாம்பு சுத்தி வர்ற மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கப்பட்டது. அப்ப நிறைய மாணவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தியான லிங்க வைப்பதற்காக ஆயிரக்கணக்கான பேர் நன்கொடை வசூலிப்பதற்கும் பெரும் பணிகளை செய்வதற்கும் அந்த தியான லிங்கம் உருவாவதற்கும் அந்த இடம் உருவாவதற்கும் பெரிய ஆர்கனைசேஷன் உருவாவதற்கும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த மகுடியை ஊதுனவர்களுடைய செயல் வடிவத்தில் நாகமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லா செயலையும் உருவாக்கி இந்த பையன் தியானத்துல பெரிய வடிவத்துக்குள்ள வந்துட்டார். அப்ப இவர்தான் மைத்திரையா என்று கால்பர் பண்ண போறாங்க. பல கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்த கோடிகள் பல கோடி. அவங்களுடைய கனவு பணம் அல்ல. ஒரு மைத்திரையா என்பது, ஒரு கடவுள் என்பது ஒரு மனிதன் ரூபத்தில் இருக்க போகிறார், அதை நாம் காண வேண்டும். கடவுள் பின்னால் நாம் அணிவகுத்து போக வேண்டும். அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்கு மகுடிய ஊதி பாம்பை எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதே போல கடவுளை நீ போய் கோயில தேட வேண்டாம், ஆகாயத்துல தேட வேண்டாம், அங்க தேட வேண்டாம். கடவுளை நாங்களே தயார் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்களே கடவுளை ஒரு வடிவமா கண்டுபிடிச்சிருக்கிறோம். நீங்க என்ன வரைக்கும் 2 வீலர், கார் இந்த மாதிரி பொருட்களை அறிமுகம் பண்ணி தான் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கடவுளை நாங்க லான்ச் பண்ண போறோம், கடவுளை நாங்க இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைக்க போறோம். வந்து விட்டார் அந்த மைத்திரையாவை நீங்க பாருங்க, அவரோட நீங்க பயணிக்கணும்னா எங்க ஆர்கனைசேஷன்ல இருங்க அப்படிங்கிறதுல மிக அதிகமானவர்கள் அந்த ஆர்கனைசேஷனில் சேர்க்கப்பட்டார்கள். அந்த ஆர்கனைசேஷனில் இருந்தார்கள். பல கோடிகள் குவியப்பட்டது. எல்லா தியானமும் வெற்றிகரமாக செய்த அந்த மாணவன் ஒரு நாள் அவரை கூட்டிட்டு வந்து இவர்தான் இறைவன் என்று அறிவிக்க சென்ற போது அந்த மாணவன் மைக்கில ஏறி, எல்லா செயலையும் இதோடு முடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நினைப்பது போல் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வேற, இவங்க ஏதோ ஒரு செயலுக்காக சொல்றாங்கன்னு மொத்தமாக கலைச்சு போட்டு விட்டார். இவர்கள் சிறுக 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 பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட கட்டடத்தை ஒரே செயலில் அந்த பையன் உடைத்து எறிந்து விட்டான். இவர்களுக்கு தாய் சாணத்தில் இருந்து வளர்த்த ஒரு அம்மாவும் கதறா. இவர்களுக்கு பின்னாடி ஆர்கனைசேஷன்ல பல பேர் இருந்தவர்களும் கதறார்கள்.
கடவுளை பார்க்க போகிறோம். மைத்ரா வந்து ஒரு புது தகவலை கொடுக்க போகிறார், என்ன பேச போகிறார் என்ற ஆவலோடு உட்கார்ந்திருந்தவர்களும் மொழி பிதுங்கி இருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்களும் பெரிய எழுத்தாளர்களுக்கும் பெரிய கவர் ஸ்டோரி கிடைச்சிருச்சு. இவர் என்ன பேச போகிறார் என்று காத்திருந்தால் அவர் பேசியது சங்கத்தை கலைத்தார், ஆட்டத்தை கலைத்தார், எல்லாத்தையும் முடிவுரை வைத்தார். வைத்து விட்டு நீங்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு போங்க, நான் அப்படி போறேன் அப்படின்னு போயிட்டார். அவங்க தாய் மீது, அந்த வளர்த்த அம்மா மீது, முதல் முறையாக அவரை தத்தெடுத்தவர்கள் மீது பெரிய பிரியமாக இருந்தார், அன்பாக இருந்தார், மரியாதையோடு இருந்தார், கண்ணியத்தோடு இருந்தார். ஆனால் அந்த தியானம் அவரை என்ன பண்ணிருச்சுன்னா அவரை கலைச்சு போட்டுருச்சு. அவரை இந்த மாதிரி செயல் வடிவத்துக்கு இவங்க எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா அவரு மாறினவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் இயற்கையா கொஞ்சம் வேற மாதிரி வடிவத்துல மாறிட்டாரு. கடைசியில மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்விட்டார். அப்ப எல்லாம் கலைஞ்சு போச்சு. ஒரு பெரிய எழுத்தாளர் ஒருவர் வந்து இப்படி ஒண்ணு பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட தனியா மீட் பண்ணி பேசியிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை கட்டமைக்கவே முடியாது, இத்தனை பெரிய அதிகார குவியலை குமிக்க வச்சு இவ்வளவு பெரிய பண்டையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒண்ணு அறிவிச்சுட்டாங்க. நீ இந்த நேரத்துல இப்படி ஒண்ணு பண்ணிட்டியே, நாளைக்கு நீ பேசுனா யாரு கேட்பா அப்படின்னா யாருமே கேட்க வேண்டாம், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போற வழியில நான் பேசிக்கிறேன்ட்டு அவர் போயிட்டார். இதோடைய செயல் வடிவம் மொத்தமாக அதோடு முடிவுக்கு வந்தது. அவர் பேசினார் பல இடங்கள்ல, பல சத்சங்கங்கள்ல, பல வகுப்புகள்ல, வெளிநாடுகள்ல, உள்நாடுகள்ல, எல்லா இடங்கள்லயும் பேசினார். அவருடைய வடிவம் வேற. ஆனால் அதோடைய திட்டம், அதோடைய நோக்கம் அங்க என்ன ஆகிவிட்டது? மொத்தமாக தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அடுத்தது இங்க என்ன ஆகி போச்சு? எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதே மாதிரி ஒரு தியான லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி விட்டார்கள். இப்ப பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் அதுக்கு இன்னொரு சப்ஜூட்டாக இன்னொரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு சப்ஜூட்டாக ஒரு அம்பாள் சிலை மாதிரி பிரதிஷ்டை பண்ணாம அது அம்பாள் சிலையை ஒரு சிவலிங்கம் மாதிரி அதை ஒரு சப்ஜூட்டாக பிளான் பண்ணி அதையும் வச்சுட்டாங்க. இப்ப அதனால் தமிழ்நாட்டில் அவர் பல நாள் போராடி, பல பிறப்புகள்ல போராடி, இந்த பிறப்புல அவரு அந்த இடத்தை போய் அடைஞ்சிட்டாரு. அந்த செயலை வந்து வச்சுட்டாரு. இப்ப தியான லிங்கம் வச்சுட்டாரு. இந்த உலகத்துக்கு அந்த தியான லிங்கம் என்ன செய்ய போகிறது? என்ன வடிவத்தை கொடுக்க போகிறது? ஆன்மீக தளத்திலே மிக உயர்ந்தவராக கருதப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கக்கூடியவர், பேர் செயலாக இருக்கக்கூடியவர், அந்த தியான லிங்கத்தை அவர்கள் என்ன ஒப்பீடு பண்ணுகிறார்கள்? தியானத்தில் வளர்க்கப்படுகிற, தியானத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் பொதிகை மலையோ இல்ல கன்னியாகுமரியோ பழனியிலையோ நம் போய் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை, யாருமே இல்லாத இடத்தில் ஒரு ஆற்றலை பெறுகிறோம். அந்த ஆற்றல் எதை கற்றுக் கொடுக்கிறது நமக்கு? இந்த உலகத்தில் எவன் பிரபஞ்சத்தை உணர்ந்து வேலை செய்தவன் என்பதை பார். பிரபஞ்சத்தை உணராமல் வேலை செய்தவன் யார் என்று பார். லெப்ட் சைட்ல நிக்கிறவனையும் பாரு, ரைட் சைட்ல நிக்கிறவனையும் பாரு. இப்ப நீ போ, உனக்கும் சவால் காத்திருக்கிறது. நீ என்ன செய்ய போற? லெப்ட் சைட்ல நிக்கிறவன் மாதிரியே நீ வாழலாம், ரைட் சைட்ல நிக்கிறவன் மாதிரியே நீ வாழலாம். ஆனால் நீயும் எந்த வடிவத்துல வேணாலும் உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கலாம், நீ பாத்துக்க அப்படின்னு வந்து களத்துல விட்டாச்சு. இப்ப அந்த தியான லிங்கத்துக்குள்ள வச்சதுக்கு அப்புறம், அந்த செயல்பாடுக்கு அப்புறம் அந்த வடிவம் எதை நோக்கியது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் தத்தை எடுத்துட்டு வந்து மைத்திரையான்னு சொல்லி தியானம் கிடைச்சு அவருக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க, அவரே கலைச்சு போட்டு வெளியில வந்துட்டாரு. அப்ப அங்க என்னன்னா, ஒரு ஆன்மாவுடைய ஆசையை பிற ஆன்மாக்களை வைத்து ஒரு ஆன்மா நிறைவேற்றி கொண்டுச்சு. ஆனா அது சாதிச்சாச்சுதான், சாதிக்கல. அதே போலதான் இந்த தியான லிங்கங்கிறது அந்த ஆன்மாவுடைய பல நாள் ஆசை, இறைவனுடைய ஆசை அல்ல, இறைவனுடைய லட்சியம் அல்ல, இறைவனுடைய நோக்கம் அல்ல. பல நாள் ஒரு செயல் வடிவம் தடுக்கப்படுகிறது என்றால் எதற்காக தடுக்கப்படுகிறது? நீங்கள் என்னை தடுக்கிறீர்கள் என்றால், இறைவன் நான் பார்ப்பது எப்படி பார்க்கணும்னா, நீங்க தடுக்கிறீங்களா இல்ல இறைவனே உங்களுக்குள் ஆட்கொண்டு என்னை இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாரா? எதிரில் நிற்பவர் சேகரா, ரமேஷா, சுரேஷான்னு பாக்குறத விட்டுட்டு என்னை தடுக்கும் சக்தி எது? இறைவன் கூட சமயத்தில் எனக்கு எதிரிலே ஒருவரை சாதாரண மனிதன் வடிவத்தில் இருந்து கூட அவர் என்னை தடுக்கலாம். மனிதன் தான் என்று துச்சம் என்று நினைத்து போக முடியாது.
அங்கு இருக்கும் செயல் என்ன என்று பார்க்க வேண்டும். இறைவன் என்பது ரொம்ப வேடிக்கையான ஒருவன். பள்ளியாக வந்து போர் செய்வான். சாதாரண பட்டாம்பூச்சியாக வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவான். அவன் பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஆளா பாம்பை தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு வந்துட்டுலாம் எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டான். அவன் எந்த வடிவத்தில் வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான், எந்த ரூபத்தில் வேணாலும் சில செயல்களை வெளிப்படுத்துவான். அப்ப அங்கு பல நாள் அந்த தியான லிங்கத்துக்கு தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன என்பது அறியவே படவில்லை. ஒரே போக்கஸ், தியான லிங்கத்தை அடைந்தே தீர்வோம், தியான லிங்கத்தை வச்சிருவோம். இப்ப அங்க என்ன நடந்தது? ஒரு ஆன்மாவுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது. ஒரு அம்மா பல குறிப்புகள்லாம் சேர்ந்து மைத்தரையான்னு ஒருத்தர் போய் உருவாக்கிட்டாங்க. அந்த ஆன்மாக்களுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது. அதில் என்ன அவர்கள் சாதித்தார்கள்? இந்த தியான லிங்கத்தை இங்க வச்சு பல ஆன்மாக்களை சேர்ந்து ஒரு ஆன்மா சாதிச்சுச்சு. ஆனால் அந்த தியான லிங்கத்தினால் அவர் சாதித்தது என்ன? ஒரு தியான லிங்கத்தை வைக்கிறோம், ஒரு லிங்கத்தை வைக்கிறோம்னா 10 மனிதன் வணங்குவதோட உயர்ந்த ஆற்றல் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகணும்.